ஐயோ. ஹலோ. சொல்லுங்க ரோசி. ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேனே. ஓ, என் ஒய்ஃபா? கிச்சன்ல இருக்கிறா. நம்மளை பத்தி தான் யாரும் கேக்குறாங்க. ஐயோ ரோசி, அவ உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப மூடி டைப்பு. என்னது மூடிட்டு இருக்கிறோமா? நம்ம எல்லாம் மூடிதான் இருக்கிறோம். எனக்கு எப்படி சொல்றாரு? ஐயோ ரோசி, உங்க ஹேர் ஸ்டைல் என்ன, உங்க கன்னத்துல விழுகிற குழி என்ன, நீங்க எவ்வளோ அழகு. அவன் ஒரு பட்டிக்காடு, படிக்காதவ. உங்களை மாதிரி அவளுக்கெல்லாம் எதுவுமே பேச தெரியாது. உங்களோட ஸ்பீச் எவ்வளோ ஸ்டைலா இருக்கும் தெரியுமா? பாவி மனுஷா இருக்கட்டும். அவெல்லாம் ட்ரெண்டியே கிடையாது. நானும் எவ்வளவோ அவளை மாத்திரம் முயற்சி பண்ற, முடியவே இல்லை. பஞ்சு சார், உங்க வைஃபை நான் மாத்தட்டுமா? அட நீங்க வேற, அவெல்லாம் மாறவே மாட்டா. எங்க அம்மாவே எவ்வளவு மாடர்ன் தெரியுமா? எங்க அம்மா எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி சரி விடுங்க. அவளை பத்தி பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அவ்வளோ கதை இருக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சது மெயில் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பாய். ஐயோ. நீ எப்பமா வந்த? படிக்காதவ பட்டிக்காடு, அவளுக்கு எது சொன்னாலும் புரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். இல்லம்மா, என் கூட வேலை பார்க்குறவங்க உன்னை பத்தி கேட்டாங்க. சரி அதான். ஓ, கூட வேலை பார்க்கறவங்க கேட்டா எல்லாத்தையுமே சொல்லணுமா? என்கிட்டயும் தான் பக்கத்து வீட்டு பரமசிவம் உங்க வீட்டுக்காரர் எப்படின்னு கேட்டா சொல்லட்டுமா? என்னது, பரமசிவம் கேட்டானா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி. ஓ, விளையாட்டுக்கு? அவ கூட விளையாடுற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்ப நானும் பக்கத்து வீட்டு பரமசிவனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஓ, நான் பேசினா மட்டும் ரத்தம், நீ பேசினா தக்காளி சட்னியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காதாக்கு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாம கட்டின பொண்டாட்டியே எவ்வளவு ஒருத்திக்கிட்ட விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு புருஷனா? மனுஷனா இருக்க கூட லாய்க்கு இல்ல. இனிமே என்கிட்ட பேசாதீங்களாக்கு. ஐயோ, நம்ம சும்மா தான் ரோசிட்ட பேசிட்டு இருந்தோம். இவர சீரியஸா எடுத்துக்கிட்டாலே. உப்பாத்தா எந்திரி, அலாரம் அடிக்குது. உப்பாத்தா கையை எடுங்க. அலாரம் அடிச்சு நீங்க போய் ஆஃப் பண்ணுங்க. என்ன, நான் போய் ஆஃப் பண்ணுமா? பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரடி. ஐயோ, முப்பாத்தா முப்பாத்தா, அறிவு கட்டவளை எப்படி போட்டு உதச்சிட்ட பாரு. எந்திரடி மேல. சாரி, கை காலம் ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால இருந்துச்சு எந்த வேலையும் பார்க்க முடியாது. நீங்க போய் பார்க்கணும்னா பாருங்க, இல்லைன்னா வந்து தூங்குங்க. தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்க. அறிவு கட்டவளே, பசங்களுக்கு நேரம் ஆச்சுடி. போய் ஏதாவது செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பாரு. படுத்துட்டு இருக்கா இன்னும். அவங்க உங்களுக்கு தானே பசங்க. போய் வேணும்னா நீங்க செஞ்சு கொடுங்க. நம்ம நாளையில பெந்திரிக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் படுத்து போறேன். சும்மா சும்மா எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குஷ்பக்கா வீட்டுல போய் தூங்குவேன். அப்புறம் பாத்துக்கோங்க. வேற வழியே தெரியல. இவங்க 2 பேரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. நம்ம போய் பசங்களை எழுப்பிட்டு அம்மாவை எந்திரிச்சு ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுவோம். அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. உப்பாத்தாளுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது சமயமா எந்திரிச்சு பாரு. தூங்கும் போது கூட கண்ணாடி போட்டு தூங்குறத. டேய், என்னால பெந்திரிக்க முடியாதுடா. அம்மாக்கு ஒரே கால் வலி. விடி விடி நான் தூங்கலையாகும். இப்பதான் கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு எடுத்தோம்னா அதுக்குள்ள வந்து எழுப்புற. ஒரு ஒண்டாடிக்கு என்னாச்சு? ஏமா கால் வலின்னு சொல்றீங்க, அப்புறம் பொண்டாட்டி பத்தி எல்லாம் விசாரிக்கிறீங்க? பேசாம படுங்க. சஞ்சய் சஞ்சய் எந்திரி. புட்டு எந்திரிங்க, 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பணும். அப்பா ஒரு 5 மினிட்ஸ் பா, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் பா. சரி சரி, சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க. நான் போய் ஏதாவது செஞ்சு டிஃபன் பாக்ஸ் போட்டு வைக்கிறேன். எந்திரிச்சு வாங்க. அடுப்படியில எதை எங்க வச்சிருக்கிறான்னு தெரியல. சுத்தமா தொடச்சு வச்சிருக்கிறா. எதை போய் எங்க தேடி எப்படி கிளம்பி நான் எப்படி உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது? சமைச்சோம்னா வேலைக்கு ஆகாது. கடையில வாங்கி கொடுத்து இதுங்களை அனுப்பிட வேண்டிதான். டேய் சஞ்சய் எந்திரிச்சியா? இவனுங்க எந்திரிக்க மாட்டானுங்க. இவனுங்க வேற பாதி உயிரை வாங்குவானுங்க. அப்பாடி, நல்லது ஒரு தூக்கம். நில்லடி. என்னாச்சு? என்ன சொல்லுங்க. ஏண்டி, பிள்ளைங்களை காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும், சோறாக்கணும் தெரியாதா? நீ வாடிக்கு நம்ம படுத்து தூங்கிட்டு 10 மணிக்கு எந்திரிச்சு வர. சாரிடா பஞ்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னது டாவா? அட ஆமாடா, உன்னதான். என்னவா? முப்பாத்தா, என்னடி இப்படி பேசுற? பாடா போடலாம் கூப்பிடுற. என்னடா உலகம் தெரியாம இருக்கிற? இந்த காலத்துல புருஷனை இப்படி கூப்பிடுறதா ட்ரெண்டே.
ட்ரெண்டா? அடா ஆமாண்டா, எல்லாத்தையும் வாடா போட தான் கூப்பிடுறாங்க. அதனால தான்டா இனிமே உன்னை வாடா போட தான் கூப்பிடுவேன்டா. அப்புறம்டா காலையில எழுந்திரிச்சு சோறாக்கு குழம்பு வை இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதடா. இனிமே நான் செய்ய மாட்டேன்டா. நானும் காலையில 10 மணிக்கு தான்டா எந்திரிப்பேன். ஏய் பல்ல பேத்து போடுவ பேத்து. என்னடி வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கற? டேய் நீ தானடா நேத்து உன் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசுன என் பொண்டாட்டி மாடனா இல்லைன்னு. அதனால தான்டா நான் மாடனா ஆயிட்டேன்டா. இனிமேல்டா என்னை காலையில எந்திரி சோறாக்குன்னெல்லாம் சொல்லாதீங்கடா. என்னால செய்ய முடியாதுடா. ஏய் ஓவரா பேசிட்டு இருக்கடி. அப்புறம்டா முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. இந்த வீட்ல இனிமேல் பாத்திரத்தை கழுவ மாட்டேன்டா. ஏன்னா என் கை விரல்ல இருக்க நகமெல்லாம் உடஞ்சு போயிருண்டா. அப்புறம் என் சாஃப்டான கை தேஞ்சு போயிருண்டா. அதனால நான் பண்ண மாட்டேன்டா. நீ பண்ணிக்கோடா. உப்பாத்தா அளவுக்கு மீறி பேசுற. டேய் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லடா. இதுக்கே நீ கோவப்பட்டா எப்படிடா? ஏ எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ற பையனை வாடா போடன்னு கூப்பிட்டு இருப்ப. ஹாய் ஆண்டி, உங்களுக்கும் மாடன் மருமக தானே வேணும்னு சொன்னீங்க. அதனால நான் மாடன் ஆகலான்னு இருக்கேன். ஏய் அது ஆண்டி இல்லடி ஆண்டி. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் மாறுற ஆண்டி. முழுசா மாறிடுவேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்க? ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணுங்க. எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நானும் இனிமேல் அதை சாப்பிடலான்னு இருக்கேன். டேய் முப்பாத்தாளுக்கு என்னடா ஆச்சு? உள்ளுக்குள்ள பேகி பூதிருச்சா? ஐயோ ஆண்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாடனா மாறி இருக்கேன். என் ஹஸ்பண்டடா என்ன மாடனா மாற சொன்னாரு. அதனாலதான் மாடனா மாறிட்டேன். என்னது ஹஸ்பண்ட் டாவா? டேய் நமக்குள்ள என்னடா புருஷன்னா நீ என்ன பெரிய இவனா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு நீ ஓனர் இல்ல பார்ட்னர், புரிஞ்சுதா? என்னமா அவ இப்படி பேசிட்டு போறா? அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. இனிமேல் என் கூட சேர்ந்து தூங்குற வேலையில வச்சுக்காத. தனியா தூங்கு. இல்லன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் உங்க அம்மா மாதிரி நானும் இனிமேல் குட்டை பாவாடை தான் போடலான்னு இருக்கேன். அதனால காசு எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கடையில ஒரு டிராயரும் ஒரு டிஷர்ட்டும் வாங்கிட்டு வா. இனிமே அதுதான் நான் போட போறேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியம் கித்தியும் புடிச்சிருச்சா? நோ 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 நோ, பைத்தியம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நான் வாடா போடான்னு கூப்பிடுறது பிடிக்கல. வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறேன். உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கல. அரகுற ட்ரெஸ் தான் போடுறேங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சு என்ன நீ டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சடா மாவனை சோத்துல வெஸ்த வச்சிருவேண்டா. புருஷன் என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போறதுக்கு நான் ஒன்றும் நார்மல் பொண்டாட்டி இல்ல, மாடர்ன் பொண்டாட்டி ஆகும். டேய் ஏற்கனவே உன் பொண்டாட்டி அரகுற பைத்தியம், இப்ப முழு பைத்தியமா ஆகி நிக்கிறாடா. ஐயோ அம்மா, நேத்து என் கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. இருங்கம்மா அவளை போய் நான் சமாதானப்படுத்துறேன். டேய் அவளை சமாதானம் மட்டும் படுத்தாத, பழைய மாதிரி இருக்க சொல்லு. பழைய மாதிரி இருந்தா வீட்டுக்கு நல்லது. இவ பேசுற பேச்ச பார்த்தோம்னா நாம எல்லாரும் வெளியே இருப்போம் போலயே. அம்மா என்ற பொண்டாட்டி மாடனா மாறினா உலகம் தாங்காதுமா, மொத்தத்துல இந்த வீடு தாங்காதுமா. அவ ஒழுங்கா இருக்கிறதுனாலதான் குடும்பமா போயிட்டு இருக்கு. அது தெரியாம நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நான் போயிட்டு வரேன். இவ மாடனா மாறாளோ இல்லையோ, இவனை கிராமத்தால ஆக்கிட்டான்.